Hi friends, welcome back to our vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினம்னா இந்த vlog வந்து மண்டே எடுத்திருந்தாங்க. மண்டே வந்து எனக்கும் மகிழினிக்கு ஒரு குட்டி சண்டைங்க. ஸோ வந்து மகிழினி வந்து வெளியே கிளம்புறா. எங்கே போகிறா அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க vlog கண்டினியூ பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ நான் ரித்வினை வந்து மண்டே ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தாங்க ஒரு 10 o'clock மேலே தான் இந்த வீடியோவை எடுக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்னே சொல்லலாம். தம்பி போனதுக்கப்புறம் தம்பியை ஆக்சுவலாக நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போய் நான் வேன் ஏற்றாமல் மகிழினியை வீட்டில் விட்டுட்டு போய் வேன் ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அழுதுகிட்டு ஓரியாண்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் வந்து சரி சாரி பாப்பா, நான் கூட்டிகிட்டு போகல, கண்டக்டர் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சமாதானம் பண்ணால் கேட்கவே இல்லை. ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. செல்லு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா கோவத்தில் மொபைலை தூக்கியில் போட்டா. ஸோ வந்து நீ பண்ண தப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சிட்டேங்க. அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டா. கயல் வந்து ஃபோன் பண்ணி மகியம்மா இங்கே வரியா மகியம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோம். நான் அக்கா நான் வரேன், எங்கள் அம்மா நான் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி நீ போகிறியே அழுக மாட்டியா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அழுகவெல்லாம் மாட்டேன், நான் தாத்தா கூட போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கட்டப்பி ஃபுல்லாக ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டா அப்பா கூட. மணி ஆக்சுவலாக தெரியவே தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் மணிகிட்டே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். சரி எங்கேன்னு கார் கண்டுபிடி எங்கே போயிருப்பான்னு. கோவிச்சுட்டு உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டா கட்டப்பையில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு. அவளா போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா, நானும் விட்டேன். நிஜமாலுமே போயிட்டா. வேணா ராஜதிக்கு ஃபோன் பண்ணு. நம்பிக்கையே இருக்காது. ஹலோ, நல்லா எங்க என்ன மகிழினி அங்கே வந்துச்சாமா? எப்போ வந்துச்சு? யார் கூப்பிட்டுருந்தா? அழுகல லீவா அந்த பிள்ளைக்கு? எதுக்கு லீவ் விட்டாங்க? அப்புறம் தீவனுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. சரி சரி சரி, சூடு வச்சியான்னு சொல்லி கேட்குவேன். சரி சரி, நீ வேலைக்கு போலையா? சரி, அவ கடைக்கு கூட்டிட்டு போயிருவாப்ப. இந்த மகிழினி அழுகாம வந்துக்குமா? சரி சரி, அழுந்துச்சுன்னா சொல்லுவாங்க. சொன்னா நம்புறதே இல்லை. ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து அத்தை வந்து மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு டியூஸ்டே வந்து வீடு ஃபுல்லாக மாவு போடணும் அப்படின்றனால அத்தை முன்னாடியே வந்து மாவுலாம் ஆட்டிக்கிட்டாங்க. சண்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு இருந்த ஒட்டுறதெல்லாம் அடித்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. ஒரே நாள் வந்து எல்லா வேலையும் செஞ்சோம் அப்படின்னம்னா இடுப்பு வலி கால் வலி வந்து கொஞ்சம் அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லி தாங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து செஞ்சு வச்சாச்சு. இன்னைக்கு டியூஸ்டே வந்து வீட்டு ஃபுல்லாக வந்து மாப் மட்டும் போட்டு விடணும். ரித்வினோங்கிற ஸ்கூலில் மண்டே வந்து நவராத்திரி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் வந்து நான் தான் காலையில் போக முடியல. சரி அதுக்கே மூஞ்ச கண்டிப்பாக தூக்குவான். சரி சாயங்காலம் போய் நம்ம தம்பியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரித்வினோங்க ஸ்கூலுக்கு வந்து தம்பி கூப்பிட்றதுக்காக வந்து கிளம்புனேன். அவனுக்கு வந்து வேனில் வர்றதை விட இந்த மாதிரி வந்து நம்ம போய் கூப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எப்பயுமே வந்து ஸ்கூலுக்கு காலையில் கிளம்பியில் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏன்னா வந்து கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லி. வேனுக்கும் ஃபீஸை கட்டி ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். சரி இன்றைக்கி வேறு ஃபங்க்ஷன் காலையிலையும் போகலை, இன்னும் ரொம்ப சண்டை கட்டுவானே அப்படின்றதுக்காண்டி தான் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டோன்னா நானே போய் கூட்டிகிட்டு வந்தேன் தம்பியை. நம்ம வீட்டிலேருந்து ஸ்கூலோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 minutes தாங்க ஆகும். ஆனாலும் மணி வந்து இல்லை வேனுக்கே போகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னனால தான் ரித்வினை வந்து ஸ்கூலுக்கு வந்து வேன்லேயே வந்து அனுப்பிட்டுருக்கோம். நீ வேனில் வரியா? வேனில் வா. பாப்பா வந்து அப்புறம் கூப்பிட்டு வரவே மாட்டியா? புரியல. ஆமாம் நீ தானே பெரிய பையன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மகிழினி செம்மடப்பட்டி போயிடுச்சுடா. சரி போய் நீ எங்கே வேணால் தொலாவிக்க வா. தொலாவு வா. சரி போய் பாரு, நீ உள்ளேயே போய். நம்பிக்கையே இல்லை. செம்மடப்பட்டி போயிடுச்சுன்ற நம்ப மாட்டேங்கிறானே.
அவைக்க அந்த பிள்ளை திண்டுக்கல் போயிடுச்சு இப்போ செம்மடப்பட்டியிலேருந்து. ஏய் ஆ அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கண்ணா. நீ எங்கே வேணாலும் போய் தொலைவிக்க ப்ராமிஸ் அந்த பிள்ளை போயிடுச்சு. ஒரு மிஸ்டேக் வேற வந்து என்னது வாடா ட்ரெஸ்ஸை மாற்று வாடா. ஏ போரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து போடுறோம். அது என்னமோ அத்தங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு டிவி ஒன்று வாங்கியிருந்தாங்க. ரித்வின் வந்து இங்கே படிக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா அப்படின்னா படிப்பாங்க. ஈவினிங் டைம் மேக்ஸிமம் வந்து அத்தை வந்து டிவி பார்க்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. சரி பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பொம்மை டிவி அது இதுன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் டிவி பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்றனால அத்தை வந்து தனியாக வந்து ஒரு டிவி வந்து இப்போ அவங்க இருக்க வீட்டில் வந்து ஒன்று வாங்கிட்டாங்க. அதை வந்து இன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறக்காக தான் ஆட்கள் வந்து எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆப்போசிட் செவுத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் வந்து அங்கே இடம் கொஞ்சம் பத்தலை. நம்ம நடக்கையில் வந்து இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்றதுக்காண்டி இந்த சைடு செவுத்துலேயே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிகிட்ருக்காங்க. மகிழினி ட்ரெஸ் எல்லாமே மாட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி மாமா வந்து சொல்லிட்டு இருந்தார். பாப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணலாம் வாடா, டிவி மாட்டினது ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி சண்டை போடுண்டா, வாடா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மாமா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு எழுதக்கூடாது. என்ன மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் கீழே இருக்கு. This is the final stage. Yadav won the toss and decided to bowl first. சந்தோஷம் இல்ல பாவ பிள்ளைங்க 2 பிள்ளைல சேர்க்க அந்த பிள்ளைங்க சேர்க்க போறாங்க. Let's have a look. அதுங்க பொம்மை டிவி பாருங்க. நம்ம போய் அத போடுறாங்க இத போடுறாங்க. Saif Ayub. Saif on the ball. Shimon Dube will bowl the first ball. போய் கூப்பிட்டு காட்டு. இங்கே யார் வீடுது? தோட்டத்தா வீடா? பாப்பாவை உட்கார வச்சுக்கிட்டு செல்வியத்தையும் ராஜாத்தியத்தையும் ஊரே சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ சொல்லிடுவா என் மகனுக்கு பேண்ட் எடுத்துட்டு வந்து கடையில் வைங்கன்னு. ரித்வீனுக்கு வந்து லைட்டாக ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஃபீவரிஷாகவே இருந்துச்சுங்க. அது இல்லாமல் அந்த சைடில் கண்ணை வேற ஒரு மாதிரி நெறிக்கட்டின மாதிரி ஒரு மாதிரி பெயினாக இருந்துச்சு. அத்தைகிட்ட கேட்டோம். அத்தை வந்து இல்லை இவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி வருது, நம்ம ஹாஸ்பிட்டலே போய் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் தம்பியை கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ திண்டுக்கல் போய் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக திண்டுக்கல் வர பிளானே இல்லை. மகிழினி அதை மீறி ரொம்ப அழுகிற மாதிரி இருந்தாலும் ராஜாத்தியவங்க நைட் நான் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தா. ரித்வீனுக்கும் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றனால தான் சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே பாப்பா கூப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டரையும் பார்த்து முடிச்சுட்டு ரித்வீனுக்கு வந்து கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மருந்து குறையில அப்படின்னா திரும்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அடுத்த நேராக வந்து மகிழினியை கூப்பிட்றதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறான்னு தெரில, அவர் ரியாக்ஷன் பார்க்கலாம். எங்களை விட்டு வீட்டில் போய் அங்கே ராஜத்தின் கூட இருந்தால் ரித்வீன் ஹாஸ்பிட்டல் வந்தனால சரி அப்படியே பாப்பா கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். செப்பல் கழட்டி விட்டு வா. என்னாச்சு? நீ தானடி கோச்சுட்டு எங்க என்ன தெரியுமா சொன்னா மதியம் தாண்டி கேட்டா நான் போறேன், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா ஏண்டி போற அப்படின்னு அவன் கேட்டதுக்கு நீங்க தான் எனக்கு பாலே ஆத்தி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டா. அப்பத்தே மால் தாத்தி கொடுத்தேன். நீ என்ன சேர்த்தல நான் வரமாட்டேன். காய் வீட்லயே எப்படி டிவி மாட்டிட்டாங்கடி.
பின்னாடி ஓடுது, பின்னாடி ஓடுது பாரு. போயிட்டு வந்தாச்சு. 4 நாளைக்கு இருக்கிறவங்களாட்ட 80 ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காரு. கையிலும் கண்மணி வந்து ஷட்டில் கிளாஸ் வந்து போயிருந்தாங்க. சரி அப்படியே போகையில் பிள்ளைங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாப்பாங்கிட்ட சொல்கிறதுக்கு வந்துருந்தோம். இல்லை அப்படின்னா கயல் வந்து அழுவா பாப்பா வா பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை வந்து கூப்பிட்டா. அப்படியே கயல்கிட்டையும் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நான் நாளைக்கு வரேன் உங்கள் வீட்டுக்கு திரும்பியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்ன மொட்டை மாடிக்காரா எங்கே இருக்குது? காலையிலேருந்து தூங்கவே இல்லை போலங்க. ஸோ வந்து அப்படியே தூக்கத்துக்கு தள்ளாடிக்கிட்டே இருந்தால் என்னை வீட்டில் போய் நான் சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும். போகிற வழியில் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே கையோட வந்து சாப்பிட்றதுக்கும் போயிட்டுருக்கோம். ரித்வீனுக்கும் வேணுன்றதை வாங்கிட்டான். ஃபஸ்ட்டு அவனுக்கு மட்டும் வந்துருச்சு, எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, எனக்கு ஏன் லேட்டாக தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒன்றுமே சொல்லலை. அதாங்க புது டிவி மாட்டிருக்க பார்க்க போகுது. இந்த தாத்தா கூப்பிட்றாருல. டிவி நம்ம போகையில மாட்டி முடிச்சிட்டாங்களாடா. எங்க போன? மகிழினி அவங்க அத்தை வீட்டுக்கு போனது அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாத்துக்குமே செம போர் ஆயிடுச்சு. எப்படா பாப்பா கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.